Good morning, Ram. Good morning, Shandini. So, இன்னைக்கு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட வந்திருக்கேன் and அவரோட பேர் வந்து தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை. ஓகே. இவர் வந்து கொங்கு நாடு ஆண்ட மன்னர். இவர் 18th செஞ்சுரியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது பிரிட்டிஷ் ரூலுக்கு அகைன்ஸ்டா வந்து இவரு போராடி இருக்காரு. சோ இவரை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். as usual வந்து அடுத்த செக்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் ஓட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ சாந்தினி, நம்ம தீரன் சின்னமலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அவர் எப்போ பிறந்தார் பார்த்தீங்கன்னா 17th April 1756 வந்து பிறந்திருக்காரு. மேலப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர், ஈரோடு பக்கத்தில் இருக்க ஊர் மேலப்பாளையம்ல வந்து பிறந்திருக்காரு. இவரோட ரியல் நேம், அதாவது இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி சர்க்கரை மன்றாடியார். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். தீர்த்தகிரி சர்க்கரை மன்றாடியார் வந்துருச்சு. இதுதான் அவரோட ரியல் நேம். இவரோட பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்னசுவாமி அண்ட் பெரியாத்தா. எங்க அது சொல்லுங்க. ரத்னசுவாமி பெரியாத்தா. இவருக்கு வந்து தமிழ் தெரியுங்க. ஓகேங்க. இவருக்கு வந்து 4 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர். அந்த 4 பிரதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடந்திசாமி, குட்டிசாமி, தம்பி அண்ட் கிலோத்தர் அப்படின்னு 4 பேர் பிரதர்ஸ். சிஸ்டர் பேர் வந்து பர்வதம். ஸோ இதான் அவரோட பிறப்பு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். எவ்வளவு நேரம் மனப்பாடம் பண்ணீங்க? இது வந்து ஒரு ½ hour ஆயிருக்குங்க. ½ hour ஆயிருக்கும். ஷோவே அவ்வளவு நேரம் தான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 28/8/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி சதுர்த்தசி. திருவோணம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். ராம் தீரன் சின்னமலை ஒரு குறுநில மன்னர் தான். 1800களில் நடந்த அந்த பாளையக்காரர் வார்ல வந்து இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஒரு லேண்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஸோ 1700ல பார்த்தீங்கன்னா வந்து ஹைதர் அலி அப்படின்ற அந்த மைசூர் ஆண்ட மன்னர் கீழே தான் இவர் குறுநில மன்னராக இருந்தார். ஸோ இவர் ஹைதர் அலியே நேராக போய் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து குறுநில மன்னர்கள் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க தான் கொண்டு போய் இந்த மெயினான அரசர்கிட்ட தருவாங்க. பட் ஹைதர் அலி என்ன பண்ணிட்டாரு, அவரே நேராக போய் விவசாயிகள் கிட்ட நிறைய இருக்க சொன்ன காசை விட ஜாஸ்தியா கலெக்ட் பண்ணோன்னே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். தீரன் சின்னமலை போயிட்டு, நான் இங்க இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி அதிகமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், அவங்க வருமானம் இவ்வளவுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு போய் சண்டை போட்டு அந்த காசை வாங்கி மறுபடியும் விவசாயிகள்கிட்டே கொடுத்துட்டாரு. ஸோ இவரால் ஹைதர் அலி வந்து இவருக்கு மேல இந்த மாதிரி தப்பு பண்றாரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்பவே. ஸோ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தீரன் சின்னமலை வந்து ரொம்ப நியாயமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, அவரை பத்தி நிறைய பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு நன்மைகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது. அபிராமி அந்தாதியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய அருமையான நோக்கத்தோடு கூட வேந்தர் தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு அருமையான செய்தியை வழங்கக்கூடிய பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அத்தகைய அருமையான அபிராமி அந்தாதியினுடைய 30வது பாடல், அடுத்தடுத்து வரும் துன்பம் நீங்க என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல். அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும், நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என்கின்ற அற்புதமான பாடல். அடுத்தடுத்து வரும் துன்பம் நீங்க. மனிதனுடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து யோசித்து பார்த்தால் அவன் இன்பமாக இருக்கக்கூடிய காலத்தை விட
அவன் துன்பத்திலே மூழ்கி இருக்கிற காலம்தான் மிக அதிகமாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் கூட நாம் பொதுவாக பார்க்கிறோம், அவர்கள் மிகுந்த பணக்காரர்கள், அவர்களுக்கு என்ன துன்பம் இருக்க போகிறது, நாம் பணத்திற்கே ரொம்பவும் கஷ்டப்படுகிறோம், நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாம் சாதாரண நிலையில் இருந்து பார்க்கிற பொழுது, ஒரு நடுத்தரவாசிகளோ அல்லது ஏழைகளோ பார்க்கிற பொழுது அண்ணாந்து பார்த்து வியந்து போகிறோம். அவர்கள் அருகிலே சென்று பார்த்தால்தான் நமக்கு அவர்களுக்கு பணம் மட்டும் இருக்கிறது என்ற சிந்தனையை தாண்டி அவர்களுக்கு எத்தனையோ சிக்கல்கள் அதிகமாக இருக்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஏழைகளை பார்க்கிறார்கள், அவனுக்கு படுத்த இடத்தில் தூக்கம் வருகிறது, எத்தகைய பாக்கியசாலி என்று பணக்காரர்கள் வியந்து பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ஏழை இடத்திலே நாம் நெருங்கி பார்க்கிற பொழுதுதான் அவன் பல சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறான். உலகியலே பார்க்கிற பொழுது ஒருவரை பார்க்கிற பொழுது பணக்காரரோ ஏழையோ நடுத்தரவாசியோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அது அவரவர்கள் வினை. மிக அழகாக கந்தபுராண பாடலில் சொல்லும், அவரவர் வினைகள் நாடி அதன்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று நம்மை நோவதே தக்கதென்றார் என்று பிரம்மதேவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தேவர்களிடத்திலே சொல்லுவதான அந்த பாடல். என்ன செய்கிறோம் என்று கேட்டால் நம்முடைய வினைப்படிதான் நமக்கு இன்பமும் துன்பமும் வந்து சேருகின்றன. யான் இழைத்த வினையின் தான் அடுத்தது விடர் என்று சீதை சொல்லுவதாக கம்பராமாயண பாடல் சொல்லும். நாம் செய்த தவறினாலே தான் நாம் துன்பங்களை அனுபவிக்கின்றோம். அபிராமி அந்தாதியிலே கூட பின்னாலே ஒரு பாடல் வரும், நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று சொல்லுவார். நன்றே வருகினும் என்று சொல்லக்கூடியவர் தீதே வருகினும் என்ற வார்த்தையை போட்டிருக்க மாட்டார், தீதே விளைகினும் என்று சொல்லுவார். ஏனென்று சொன்னால் நன்மை இருக்கிறதே அது பல பக்கங்களிலே இருந்து நமக்கு வரும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே வரும், நாம் பிறந்த குலத்திலே நமக்கு முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய தவத்தினாலே வரும், நாம் அறியாமல் செய்திருக்கக்கூடிய பல நன்மைகளாலே நமக்கு வரும். அப்படி நன்மைகள் வருவதற்கு பல வழிகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனாலும் கூட தீமை வருமா என்று கேட்டால் தீமை வராதாம். நாம் செய்த தீமை அது விதையாக விதைக்கப்பட்டு நமக்கே அது முளைத்து பலன் தருகிறது என்று சொல்கிறார். தீதே விளைகினும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நன்மை வரும், ஆனால் தீமை விளையும். அப்படித்தான் வினை இருக்கிறதே, நாம் என்ன விதைத்திருக்கிறோமோ அதன்படி நாம் அடுத்தடுத்த பிறவியிலே அந்த வினைகளை அனுபவிக்கின்றோம். அந்த வினைப்பயன் காரணமாக துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது மனிதனுக்கு. துன்பம் வருகிற பொழுது ஒவ்வொரு கணமும் மனிதன் சோர்ந்து போகிறான், தள்ளாடி நிற்கின்றான், ஆறுதல் தேடி அலைகிறான். எந்த கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனை தீரும் என்று சுற்றி சுற்றி வருகிறான். இதெல்லாம் எதற்காக என்று கேட்டால் துன்பத்தை தவிர்த்து கொள்வதற்காக, துன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து கொண்டு நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. துன்பம் எப்பொழுதாவது வந்தால் சரி, அடுத்தடுத்து துன்பம் வந்து கொண்டே இருந்தால் அவன் எப்படி இந்த உலகத்திலே வாழ முடியும்? அப்படி கஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது விடியலை தேடுவது என்று கேட்டால் நிச்சயமாக அம்பிகையினுடைய இந்த அருமையான பாடலை நாம் பிரார்த்தனை செய்தால் அந்த துன்பத்திலே இருந்து நிச்சயமாக 100% விடுதலை அடையலாம் என்பதுதான் அபிராமி அந்தாதியினுடைய அருமை தமிழ் பாக்களுடைய மிகப்பெரிய சக்தி. துன்பம் ஒரு முறை வந்தால் பரவாயில்லை, துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை தவிர்க்கக்கூடிய அல்லது அந்த துன்பத்திலே இருந்து விடுபடக்கூடிய எல்லோருமே இந்த உலகத்திலே என்ன விரும்புவார்கள்? துன்பமில்லாத வாழ்க்கை, இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று சொல்வார் அப்பர் சுவாமிகள். இன்பம்தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனை. காலையிலே நாம் இறைவனிடத்தில் என்ன கேட்கிறோம்? இறைவா, இந்த நாளை எனக்கு நிம்மதியாக கொடு, இந்த நாளிலே எனக்கு வெற்றியை கொடு, இந்த நாளிலே எனக்கு இன்பத்தை அள்ளித்தா என்றுதான் பிரார்த்தனை செய்கிறோம். யாரும் இறைவனிடத்திலே போய் எனக்கு துன்பத்தை தா என்று கேட்பதே கிடையாது. அப்படி கேட்ட ஒரே ஒருத்தர் இருந்தார் இந்த உலகத்திலே. யார் என்று கேட்டால் அவள்தான் குந்தி தேவி. தர்மர் வெற்றி பெற்றார், தர்மருக்கு பட்டம் சூட்டியாகிவிட்டது. மகாபாரதத்தினுடைய நிறைவிலே தர்மரை மன்னராக ஆக்கிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா கிளம்புகிற பொழுது குந்தி தேவியிடத்திலே வருகிறார். அத்தை போய் வரவா என்று கேட்டார். அப்பொழுது குந்தி தேவி சொன்னாள், அத்தை போய் வரவா என்று கேட்கிறாயே, யார் அத்தை, யார் மருமகன்? நீ பரமாத்மா. உன்னாலே தான் மிகப்பெரிய மகாபாரத போர் நிகழ்ந்தது. உன்னாலே தான் என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தேடித்தர முடிந்தது. நீ இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் சாதாரணமாக பூஜ்யமாக இருக்கிறோம். நீதான் எங்களுக்கு முன்னாலே ஒன்றாக இருந்து இந்த பூஜ்யங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மதிப்பை தேடித்தருகிறாய். ஆகையினாலே நாங்கள் சாதாரணமானவர்கள்.
சாதாரணமானவர்கள் நாங்கள் மிக ஒரு உன்னதமான நிலை அடைவதற்கு உன்னுடைய துணைதான், உன்னுடைய அருள்தான் எங்களுக்கு துணையாக இருந்தது. ஆனாலும் கூட பக்தி என்ற ஒன்று இருக்கிற பொழுது நீ எங்கள் அருகிலேயே இருந்தாய். பதவி இல்லை, பணம் இல்லை, செல்வம் இல்லை, செல்வாக்கு இல்லை, எங்களிடத்தில் எதுவும் இல்லாத பொழுது எங்கள் கூடவே நீ இருந்தாய். ஆனால் இன்றைக்கு பணம் வந்துவிட்டது, பதவி வந்துவிட்டது, செல்வாக்கு வந்துவிட்டது, மகாராஜா என்ற அந்தஸ்து வந்துவிட்டது, உயர்ந்த நிலை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையை எங்களுக்கு தந்துவிட்டு நீ எங்களை விட்டு விலகி போய் வரவா என்று கேட்கிறாயே. ஆகையினாலே பகவானை நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன், எங்களுக்கு எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிரு என்று கேட்டு அதிசயிக்கும்படி இந்த உலகத்திலே அந்த கேள்வியை கேட்டாள். ஆனாலும் பகவான் சொன்னார், கவலைப்படாதே குந்தி, நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன். என்னை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுகிறார்களோ, என்னை யாரெல்லாம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலம் துன்பமே அணுகாது என்று பகவான் உறுதிபடச் சொன்னாராம். அப்படித்தான் துன்பம் வரும். எதாலே வரும் என்று கேட்டால் நம்முடைய வினையாலே வரும். ஆனாலும் கூட வினைப்படி வரக்கூடிய துன்பம் இருக்கிறது. அதையெல்லாம் துடைத்து எறியக்கூடிய மாபெரும் ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்று கேட்டால் பிரார்த்தனைக்கு இருக்கிறது. நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? துன்பம் வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்யக்கூடாது. பெரியவர்கள் சொல்வார்கள், துன்பம் வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்யாதீர்கள், துன்பத்தை தாங்கக்கூடிய மன உறுதியை தாருங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். என்று கேட்டால் துன்பம் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் மன உறுதி இருந்தது என்று சொன்னால் நாம் துன்பத்தை வெல்லக்கூடியவர்களாக இருப்போம். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பதில் என்று சொன்னான் வள்ளுவ பெருந்தகை. அடுத்து வருவது என்று சொல்லவில்லை, அடுத்து ஊறுவது என்று சொன்னான். ஏனென்று சொன்னால் துன்பம் வந்த உடனே இன்பம் வருமா என்று கேட்டால் அத்தனை வேகமாக இன்பம் வந்து விடாது. அடுத்து ஊறுவது அது ஒப்பதில். அப்படி அடுத்து ஊறுவதாக, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அடுத்தடுத்து நமக்கு துன்பம் வந்து கொண்டே இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் இறைவியை சரணாகதி அடைவதுதான் நமக்கு ஒரே வழி. பராசக்தியினுடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்வதுதான் வழி. இந்த உலகத்திலே வினைப்படி துன்பம் என்கின்ற மழை பெய்கிறது என்று சொன்னால் நமக்கு பிரார்த்தனை என்கின்ற குடை நம்முடைய கையிலே இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மழையிலே இருந்து நாம் பிழைத்து கொள்ளலாம் என்று பெரியவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அப்படி அந்த பிரார்த்தனை எதுவாக இருக்கும் என்று கேட்டால், பராசக்தி, நான் உன்னை முழுமையாக சரணடைந்திருக்கிறேன். உன்னை சரணடைந்ததன் காரணமாக எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும், எந்த அருளை தர வேண்டும் என்று சொன்னால், துன்பத்திலே இருந்து எனக்கு விடுதலை தா, துன்பமில்லாத வாழ்க்கையை தா, எந்த துன்பம் வந்தாலும் அவற்றை பொடி பொடியாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை அருளிச் செய்வாய் என்று சொல்ல வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாரே, தீயினில் தூசாகும். எது தீயினில் தூசாகும் என்று கேட்டால், யாரெல்லாம் இறைவனை முழுமையாக சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுடைய துன்பம் எல்லாம் தீயினில் தூசாகும் என்று சொல்லுவாள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரார்த்தனையை வழங்கக்கூடிய அருமையான பாடல், அன்றைய தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையற்றுகை நின் திரு உளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என்கின்ற அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நீங்கள் தீரன் சின்னமலை வந்து ஹைதர் அலியை வந்து பகச்சிக்கிட்டார் சொன்னீங்க இல்லையா? அவர் வந்து வரி வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுறதுனால அவர் பகச்சிக்கிட்டார் சொன்னீங்க இல்லையா? அவர் வந்து 12th ஜூலை 1782 வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவரோட மகனான திப்பு சுல்தான் வந்து மைசூரோட மகாராஜாவாக ஆயிட்டாரு. அவர் வந்து 3 இடத்த வந்து கைப்பற்றதுக்காக பிரிட்டிஷை எதிர்த்து வந்து போரிட்டார். அது என்ன இடம் பார்த்தீங்கன்னா, சித்தேஸ்வரம், மசகவலி அண்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த 3 இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் எதிர்த்து இவர் போரிட்டார். அதுக்கான அவருக்கு படைகள் பத்தலை. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை தான். என்னதான் ஹைதர் அலியோட பகையாக இருந்தாலும் திப்பு சுல்தான், அவரோட மகனான திப்பு சுல்தானுக்கு வந்து 1000 கொங்கு வீரர்களை கொடுத்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பிரிட்டிஷை எதிர்த்து போரிடுங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானை இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஓடநிலை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இவர் போர் புரிஞ்சிருக்காரு. யார்? தீரன் சின்னமலை. ஓகே. ஸோ அவர் வந்து நமக்கு யார் பகையாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பகை வந்து பிரிட்டிஷ் தான் அப்படின்றத வந்து குறியா இருந்திருக்காரு. ஓகே, எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு, நல்ல மனுஷனாக இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பற்றி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி ஒரு ஆன்டி ஏஜிங் பேக் சொல்லித்தர போகிறேன். ஆன்டி ஏஜிங் பேக் ஆன்டிஸ்க்கு தானே கட்டாயமாக.
இது வந்து இந்த பேக் வந்து ஒரு 35 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த பேக் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு சாகினஸ், அதாவது இந்த இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறங்கியிருக்கும். இந்த சாகினஸ் குறைத்து இல்லை சாக்டு ஸ்கின்னை வந்து மேல் எழும்ப வச்சு உங்களுடைய ஜாலைன் தகுந்த மாதிரி உங்களுடைய சீக்ஸ் செட்டப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளில் நீங்கள் வந்து அப்லிஃப்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அப்லிஃப்டிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் நிறைய இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நான் இன்வேசிவ் இருக்குது, நான் சர்ஜிக்கல் ஃபேஸ் லிஃப்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்பீடி ரெக்கவரி கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2-3 செஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்கின் வந்து நல்லா லிஃப்ட் ஆகிறத பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரப்பியூட்டிக்கலாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ பிளென்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்படையில் தாவரங்களுடைய மருத்துவ குணங்களை ஒத்துதான் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஸ்கின் லிஃப்டிங் ஆர் உங்களுக்கு ஒரு சைன் ஆஃப் ஏஜிங் குறைக்கணும், ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் குறையணும், சீக் போன் நல்லா உங்களுக்கு நல்லா மேல் எழும்பி நல்லா தெரியணும், கன்னங்கள் நல்ல கதுப்பு கன்னங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சபி சீக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த பேக் தயார் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பீரியாடிக்கலாக பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் அவ்வளோ டைட்டண்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஸ்க் மிலன் சொல்கிற கிர்னி பழம். ஏன் இந்த லிஃப்டிங்க்கோ இல்லை நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறோம், அது இல்லாமல் ட்ரைனஸ் போகுது, சுருக்கங்கள் எடுக்குது, ஸ்கின்னை வந்து ஒரு பொலிவாக வச்சுருக்குது, டைட்டண்டாக வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கும் மஸ்க் மிலனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஹைட்ரேஷன். இந்த மஸ்க் மிலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஹைட்ரேட் பண்ணுறப்போ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேறிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய காஸ்மெட்டிக் லைனில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் கேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் என்னாகும்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய துவாரங்கள் ரொம்ப ஷ்ரிங்காக இருக்கும். அதாவது ஷ்ரங்க் அண்ட் போர்ஸ்ன்னு சொல்கிறது தான் ட்ரை ஸ்கின்னோட எக்ஸ்போஷர். ஏன்னா ஏன் அந்த ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மைக்ரோ துவாரங்கள் சுருங்கிடும். அப்படி சுருங்குறப்ப என்ன ஆகும்னா ஸ்கின்னோட செகண்ட் லேயரில் உங்களுக்கு ஒரு சீபம்ங்கிற எண்ணெய் செக்ரீட் ஆகும். அந்த எண்ணெய் செகண்ட் லேயரில் செக்ரீட் ஆகி எபிடர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் வெளியே உங்களுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகும், ஊஸ் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இல்லாமல் பொலிவோடு இருக்கும். பட் கான்செப்ட் அதுதான். பட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு என்னென்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வந்து சுருங்கியிருக்கும். அப்போது ஸ்வெட்டு வெளியே வர்றதில்ல. உங்களுக்கு வந்து ஸ்வெட்டு வெளியே வந்தால் தான் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சுரக்கிற எண்ணெய் பசை உங்கள் ஸ்கின்னுக்கு வெளியே வர்றதில்ல. அண்ட் ஆக்சிஜன் வெளியே இருந்து உள்ளே போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் ட்ரை ஆகி ஸ்கின்னில் இருக்க லைஃபே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 30 வயசுக்குள்ளேயே ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு they'll be looking as if they are 40+. அந்த மாதிரி அவங்களுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த ட்ரை ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷனை எடுக்கணும். அதே நேரத்தில் ட்ரை ஸ்கின்னில் மட்டும்தான் டெட் செல்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா அகெயின் அதுதான் உங்களுக்கு வந்து போர்ஸ் சுருங்கி இருக்கிறதுனால டெட் செல்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்படியே செட்டில்டாக இருக்கும். ஸோ அந்த டெட் செல்ஸையும் எடுக்கணும், ட்ரை ஸ்கின்னையும் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் அதை சரி பண்ணினால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கு தேவையான ஒரு ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அதே நேரத்தில் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை எடுக்கக்கூடிய தன்மை, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சில்னஸ் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மஸ்க் மிலான் அதாவது உங்களுடைய கிர்னி பழத்துக்கு உண்டு. ஓகே, இது இன்னும் எஃபெக்டிவ் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாகோ வாட்டர்னு சொல்கிறது, அதாவது ஜவர்சி. ஜவர்சிக்கு ஒரு சர்ஃபேஸை வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ ஜவர்சியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாரிட்ஜ் மாதிரி உங்களுக்கு கஞ்சி மாதிரி கிடைக்கும். அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஜவ்வரிசி கஞ்சி, சாகோலேருந்து எடுக்கக்கூடிய கஞ்சி, அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக நீங்கள் பீட் பண்ணி வச்சுக்கோங்க.
மஞ்சள் கரு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைக்கருவை நல்லா நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு இல்லை ஒரு பீட்டர் வச்சு நீங்கள் வந்து பீட் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு நல்லா நுரைச்சி சாலிடாக கூட வந்து நிற்கும். அதை வந்து நீங்கள் கைவிடாமல் பீட் பண்ணுறப்போ இல்லை விஸ்க் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அது நீர்க்க இருக்கிற அந்த ஆல்புமின் சொல்லக்கூடிய வெள்ளைக்கரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையாக வந்து ஒரு லேத்தர் மாதிரி வந்து நிற்கும். அந்த ஸ்டேஜில் அதை பீட் பண்ணி அதை வச்சுக்கோங்க. பிகாஸ் அது உங்களுடைய ஸ்கின்னோட டைட்னிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லோ அந்த யோக் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அந்த யோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து அகெயின் மாய்ஸ்சரை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய தன்மை இந்த மஞ்சள் கருவுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எல்லா வகை ட்ரைனஸ்க்குரிய தெரப்பிக்கும் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹனி கண்டிப்பாக வேணும். ஸோ ஹனியும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிர்னி பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த பல்ப் மட்டும் ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் இதை பீல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஷார்ப்பாக எட்ஜ் இருக்க ஸ்பூன் வச்சு நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா ஸ்கூப் அப் பண்ணிக்கலாம். அது நீங்கள் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சிக்கு அதாவது சப்போட்டாலாம் எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் வச்சு ஸ்கூப் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற இந்த கிர்னி அதாவது இந்த மஸ்க் மெலன் நல்லா பழுத்திருக்கணும். ஒரு பாதி பழுத்து அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா ஸ்கின்னில் ரேஷஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பப்பாயாவாக இருக்கட்டும், கிர்னி பழமாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் வாட்டர்மெலன், இது மூணுமே பார்த்தீங்கன்னா வெல் ரைப்பன் ஃப்ரூட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த பப்பாளியாக இருக்கட்டும், இந்த கிர்னியாக இருக்கட்டும், கொஞ்சம் செமி ரைப்பனாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வரும். ஸோ நீங்கள் மேக் ஷுவர் நீங்கள் வாங்குறதே பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக எடுக்கணும். அதாவது நீங்கள் ஸ்கூப் பண்ணுறப்ப அது பார்த்தீங்கன்னா அது அப்படியே வெளியே ஐஸ்கிரீம் மாதிரி வரணும். அப்படி இருந்தால் அந்த பழம் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நல்ல பழுத்த மஸ்க் மிலானோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கிரைண்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று நீங்கள் கிரைண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த முட்டையோட யோக் மஞ்சள் கரு அதையும் சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்டோட பல்ப்பை கட்டி இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த முட்டையோட மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, மஞ்சள் கருவை அதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மஞ்சள் கருவும் இந்த பல்ப்பும் நல்லா ஒன்றோடு சேர்ந்து பைண்ட் ஆகிருக்கும். இதில் மற்ற விஷயங்களும் நம்ம சேர்க்குறப்ப அந்த எல்லோ கருவில் உங்களுக்கு வந்து ஸ்மெல் இருக்குமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்மெல் இருக்குதோ இல்லையோங்க, அது வந்து ஸ்கின்னுக்கு அப்படி ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த யோக்குக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாகோ கஞ்சி சொன்னேன் இல்லையா, ஜவர்சி, இந்த கஞ்சியில் மேலே இருக்கக்கூடிய அந்த வேவ் வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த வாட்டரை வந்து எடுத்துகிட்டு கீழே செடிமெண்ட் மாதிரி உங்களுக்கு அந்த கஞ்சி கீழே இருக்கும் இல்லையா, கெட்டியாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கணும். இதில் இருக்க மேலே இருக்க அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க. கீழே இருக்க அந்த கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா கிர்னி ஃப்ரூட் அண்டு எக்கோட யோக், அதில் வந்து அந்த ஜவர்சி கஞ்சியை வந்து அது நல்லா சாலிடாக இருக்கணும். அந்த கஞ்சியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைல்யூஷனுக்கு நம்ம தேன் சேர்க்குறோம். எவ்வளோ வேணுமோ அது 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூனோ, ஏன்னா இதில் வந்து ரோஸ் வாட்டரோ வேறு நீங்கள் ப்ளெயின் வாட்டரோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த டைட்னிங் பேக் வந்து லூசன் ஆகிடும். அதனால் டைல்யூஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹனி மட்டுமே எடுத்துக்கணும். ஈவன் இதில் கிளிசரின் கூட நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஹனி வந்து பைண்ட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். அதனால் ஹனியை வந்து இதில் லாவிஷாக 2 அல்லது 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ, அதாவது நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் ஒரு 1 hour நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபெர்மெண்டேஷனில் கூட விடுங்க. பிகாஸ் இது ஒரு ப்ராப்பர்ட்டியும் வெளியே வந்து ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கூட நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த பீட்டன் ஒயிட் இருக்கு இல்லையா, நல்லா பீட் பண்ணி இல்லை நீங்கள் விஸ்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, நுரைச்சி அப்படியே நிற்கும். அப்போது அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நுரையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக அதை வந்து ஒரே டைரெக்ஷனில் அப்படியே ஸ்டர் பண்ணுங்கள். லேசாக ஸ்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ப்ரஷ்லாம் எடுக்கக்கூடாது. அப்படியே கையில் எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய இந்த லைன்லேருந்து நெக்லேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து நீங்கள் அப்வர்டில் அப்ளை பண்ணணும். பிகாஸ் நம்ம கான்செப்ட் பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கழுத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போகணும், சைன் ஆஃப் ஏஜிங் மறையணும், முகம் வந்து டைட்டன்டு அதாவது நல்ல ஒரு லிஃப்டட் லுக் கொடுக்கணும் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து கழுத்துலேருந்து மேல் புறமாக
மேல் நோக்கி அப்ளை பண்ணி ஈவன் உங்கள் சீக்ஸ்லேயும் அதே மாதிரி மேல் நோக்கி அப்ளை பண்ணணும். ஃபோர்ஹெட்டில் வர்றப்போ இந்த போர்ஷன் நடுவாக வச்சு இங்கேருந்து இந்த பக்கமும் இங்கேருந்து இந்த பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் டவுன்வர்டில் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நெத்தியில் உங்களுக்கு ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நெக் அண்டு சீக்ஸ் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் வந்து ஒரு அதாவது அப்சைட் போகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பேண்டேஜ் துணி இருந்தால் இல்லை ஒரு காஸ் இருந்தால் முகத்தில் போட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 30 minutes ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இதை வீக்லி ட்வைஸ் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மாதிரியும் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு ஏஜ்டு ஆண்டியாக இருக்க மாட்டீங்க, ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் பண்ண சிஸ்டராக இருப்பீங்க. ராம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணுற அந்த அட்டகாசம் அநியாயத்தெல்லாம் நம்ம தீரன் சின்னமலையால தாங்க முடியல. ஸோ அவரை வந்து எதிர்க்கிறதுக்காக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து கலோனல் மக்கிஸ்தான் அப்படின்றவர் வந்திருக்காரு. மக்கிஸ்தான் ஒரு பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ கலோனல் மக்கிஸ்தான் வந்து இவர் வந்து கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் கடைசியில் வார் மாதிரி எண்ட் ஆகி அதில் வந்து தீரன் சின்னமலை வெற்றி கொண்டுட்டாரு. ஸோ இவரை தான் வந்து அழிச்சிட்டாரு, நம்ம அடுத்து ஒரு பெரிய ஆள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஹாரிஸ் அப்படின்றவர் அனுப்பிச்சாங்க. ஆனால் அவரையும் இவர் வந்து ஜெயிச்சிட்டார். ஸோ மக்கிஸ்தானை வந்து மொக்க பண்ணி வீழ்த்திட்டாருன்னு சொல்லுங்க. ஓகே, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சிவராமன் வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது நலமறிய ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நேற்றைக்கு வந்து நம்ம வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஆண்டுகளாயும் வந்து குழந்தை பேரின்மை இருக்குது. பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது மாதவிடாய் குறித்த ஒரு பிரச்சனைகள்னாலேயோ இல்லைன்னா வந்து சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு சில காரணங்கள்னாலேயோ எதனால் வந்து இந்த குழந்தை பேரின்மை வருதுங்கிறத பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக இன்னும் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் ஆயும் குழந்தை பேர் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக மருத்துவரை அணுகி என்ன காரணங்கள் இதுக்கு பின்னணியில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். சித்த மருத்துவத்தில் நாங்கள் வந்து எப்பொழுதும் நாடி பார்த்து அந்த நாடியில் வந்து பித்தம் சீராக இருக்குதா, கபம் சீராக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சில பேருக்கு பித்த நாடி ரொம்ப குறைந்திருக்கும். பித்த நாடியினுடைய இது குறைஞ்சிருக்குன்னா அவர்களுக்கு சினை முட்டை சரியாக அந்த காலத்தில் 14ஆவது நாள் கருப்பைக்குள்ளே வர்ற தன்மை குறைந்திருக்கும். கபம் மேலோங்கி இருந்ததுன்னா அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் வந்து நிறைய இருந்து தைராய்டினுடைய அளவு குறைவாக இருக்கலாம். இப்படி பல காரணங்களை சித்த மருத்துவர்கள் நாங்கள் பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி நவீன அறிவியல் படித்தவங்க, நவீன மருத்துவர்கள் படித்தவங்க, அவங்களுக்கு வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து கூடுதலாக இருக்கா, இல்லை ப்ரொலாக்டின் ரொம்ப கூட இருக்கிறதுனால இப்படி இருக்கா, ஏஎம்ஹெச்ன்னு சொல்லுவாங்க முல்லேரியன் ஹார்மோன், அதனுடைய பிறழ்வு காரணமாக இருக்கா, இப்படின்னு சொல்லி அவர்களுடைய அறிவியலில் பார்ப்பாங்க. அப்படி தெளிவாக என்ன பின்னணி காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். குறிப்பாக தைராய்டை எடுத்துக்கொள்ளுங்க. தைராய்டு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இல்லை, தைராய்டு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா, தைராய்டு குறைவாக இருக்கும்போது அதுதான் ஃபாலிக்குலை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் சரியாக நடக்காது. அப்போ தைராய்டை சரி செய்தாலே இந்த விஷயம் எல்லாமே சால்வ் ஆகிடும். அப்போ எந்த நோய் பின்னணியில் இருக்கோ அதை முதல்ல சரி பண்ணணும். இது தவிர சிலருக்கு ப்ரொலாக்டின் கூட இருக்கும், ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூட இருக்குது அப்படின்னா அப்பவும் வந்து இந்த சுழற்சி சரியாக இருக்காது. அப்போ ப்ரொலாக்டின் கூட இருக்குன்னா அது சில நேரங்களில் நம்மளுடைய மூளையில் பிட்யூட்ரி கிளாண்டினுடைய ஹைப்போதலாமஸில் வந்து அந்த பிட்யூட்ரியினுடைய வளர்ச்சி கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கட்டி இருந்து அதனால் கூட ப்ரொலாக்டின் கூட இருக்கலாம். இப்போ ப்ரொலாக்டின் கூட இருக்குதுன்னு பார்த்த உடனே அதை சும்மா அலட்சியமாக விடாமல் ஒருவேளை இந்த ப்ரொலாக்டின் கூட இருக்கிறதுக்கு பின்னணியில் மூளையில் இந்த கட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் சோதித்து பார்க்க சொல்லுவாங்க மருத்துவர். அதை தெரிஞ்சு நம்ம பார்த்து கொள்ளணும். லேசான கூடதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி இந்த ஹார்மோன்களில் என்ன காரணம், அந்த ஹார்மோன்கள் மாறுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதை சீர் செய்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் இந்த சிகிச்சையை எடுக்கும் பொழுது நிறைய நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விளையிறது என்னென்னா, பயங்கர பதட்டமும் பரபரப்பும் அவசரமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதுவும் இன்றைக்கு வந்து வணிகம் அதிகமாக இருக்கக்கூடிய மருத்துவ சூழலில் குடும்ப மருத்துவருடைய ஆலோசனையில் படிப்படியாக மெதுவாக இந்த விஷயத்தை அக்கறை எடுத்துக்கொள்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு அவசரம்னு அதை செய்யலாம், அந்த டெஸ்ட்டை பண்ணலாம், அடுத்து ஐயுஐ பண்ணிக்கலாமா, அப்புறம் ஐவிஎஃப் பண்ணிக்கலாமா, எக்ஸி போய்க்கலாமான்னு வேகமாக போகிறது வந்து சரியான ஒரு பாதையாக இருக்காது. உங்கள் மருத்துவர் எப்படி அதை வழிகாட்டுகிறாங்களோ,
உங்கள் குடும்ப மருத்துவர் எப்படி வழிகாட்டுகிறாங்களோ அதுபடி நம்ம எடுத்துக்கொள்கிறது ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் இயல்பான சாத்தியங்கள் நிறைய இருக்கும்போது அந்த இயல்பாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா இயல்பாக கருத்தரிக்கிற அதே சதவீதம் தான் வந்து அசிஸ்டடு டெக்னிக்ஸ்லேயும் வந்து இருக்கும். ஆனால் பல நேரம் தேவையில்லாமல் அதுக்கு போய் அவசரமாக போகிறாங்க. ஏன்னா பல வளர்ந்த நாடுகளில் எப்பொழுது அசிஸ்டட் டெக்னிக் வேணும், எப்பொழுது நேரடியாக இன்சாமினேட் பண்ணுறது, எப்பொழுது வந்து டெஸ்ட் டியூபிக்கு போகணுன்னு குறித்த கைட்லைன் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்ம குடும்பங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால, அந்த பெண்ணுக்குள் ஏற்படக்கூடிய உளவியல் சிக்கல்னால, சில நேரங்களில் மருத்துவர்கள் அவசரப்படுறதுனால வேகமாக இந்த அசிஸ்டட் டெக்னிக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகாமல் இயல்பாக இந்த நோயை தனக்கு பின்னாடி என்ன காரணத்தினால் தாமதப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பின்னணி காரணத்தை சரி செய்யக்கூடிய உணவு, மருத்துவம், வாழ்வியல்னு செம்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறமும் தேவை இதில் சரியாகலை நம்ம அசிஸ்டட் டெக்னிக் தான் போகணுன்னா அப்போ எடுத்துக்கொள்கிறது தான் முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய நேரத்தில் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவாங்க. கருமுட்டை எப்படி படிப்படியாக, சினை முட்டை எப்படி படிப்படியாக வளர்கிறது, ஒவ்வொரு நாள்லேயும் அந்த வளர்ந்துட்டு வந்து சரியாக அந்த 14ஆவது நாளில் சினைப்பை குழல் வழியாக வெளியே வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதை வந்து பல பெண்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ வருதுன்னு பார்த்து கொண்டு இந்த சினைப்பை முட்டைக்கு சரியாக 14ஆவது நாள் 15 நாள் குறித்த வளர்ச்சியோடு வருது. அந்த நேரத்தில் கருப்பையினுடைய உள்ச்சுவரும் சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் இயல்பான உடலுறவு எடுத்துக்கிட்டாலே சரியாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு சரியாக இருக்கும். அதை விடுத்துட்டு இதெல்லாம் சரியாக இருந்தோடனே டக்குன்னு நான் இப்போ வந்து அந்த தேதியில் அந்த 14ஆவது நாள் கருமுட்டை வருது, அன்றைக்கி நான் வந்து ஐயுஐ பண்ணிக்கிறேன் அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட சொல்லி அந்த உடனடியாக அது அசிஸ்டடில் அதை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். ஏன்னா ஒரு அசிஸ்டடில் எடுக்கக்கூடிய அதே தன்மை தான், அதே அளவு சதவீதம் தான் இயல்பான விஷயத்துலேயும் இருக்கும். ஒரு வேளை அவருடைய கணவருக்கு வந்து அந்த விந்தணுக்கள் வந்து முழுமையாக உள்செலுத்த முடியலை, அவங்களுக்கு சில அதுக்கு குறித்த நோய் தன்மை இருக்குது, இல்லை அந்த அந்த ஆணினுடைய விந்தணுனுடைய இயக்கம், அதனுடைய வேகமாக அது மொட்டிலிட்டி ஆகிற தன்மை, அதனுடைய மார்ஃபாலஜிக்கலாக ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக இது மூலமாக தான் சாத்தியமாக இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த மாதிரியான டெக்னிக்குள்ளே போகலாம். அப்படி இல்லாமல் அவசரம் கருதி எனக்கு நாளைக்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜிக்குள்ளெல்லாம் போகிறது வந்து சரியான ஒரு பார்வை இல்லை. எப்பொழுதுமே நமக்கான நோய்க்கான காரணத்தை புரிஞ்சு கொண்டு அந்த நோய்க்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வியலை சரி பண்ணி கொண்டு வர முடியுமோ அதுதான் ரொம்ப அதுதான் சரியான ஒரு தீர்வாக அமையும். ஒவ்வொரு தடவையும் அவசரம் கருதி நம்ம அடுத்தடுத்த டெக்னிக்கு போகும்போது வேறு சில பிரச்சனையை நாமே வரவழைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதற்காக எடுக்கக்கூடிய மருந்துகளும் மாத்திரைகளும் ஹார்மோன் மருந்துகளும் சில நேரங்களில் நம்மளுடைய அவசரம் கருதி தேவையில்லாமல் நிறைய எடுக்க ஆரம்பித்தோன்னா அது உடல் எடையை கூடிக்கொண்டே போகிறது, வருங்காலத்தில் வேறு சில நோய்களை வரவழைக்கக்கூடிய அளவில் கூட கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்போ ஒரு பெண் எப்படி எடுத்துக்கொள்ளணும் மொத்தத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா, இயல்பான வாழ்வியல் சரியாக வந்து உடலுறவு வந்து அந்த 10ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் அடிக்கடி நிகழ்கிறத என்ஷூர் பண்ணணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், கணவருக்கு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கா, இயக்கம் சரியாக இருக்கா, மார்ஃபாலஜிக்கலாக சரியாக இருக்காங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ளணும். ஏன்னா பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை வந்த உடனே ரொம்ப குழந்தை பேர் தள்ளி போகுதுன்னா முதல்ல பெண்ணை தான் போய் அனுப்பி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் பல குடும்பங்களில் இவ்வளவு கல்வியறிவு வளர்ந்த பிறகும் அதே பயிற்சி நிறைய இடத்துல இருக்குது. இவங்கள போய் எல்லா சோதனையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கணவருக்கு வந்து எந்த சோதனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா இந்த அம்மாவுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும், கணவருக்கு அவருடைய அணுக்கள் குறைவாக இருந்திருக்கலாம், அவருக்கு விரைப்புத்தன்மையில் பிரச்சனை இருக்கலாம், சில சமயத்தில் அவர் அந்த விந்தணுக்களினுடைய இயக்கம் குறைவாக இருக்கலாம், விந்தணுக்கள் வந்து அதில் ஒரு ஆன்டிஸ்பாம் ஆன்டிபாடிஸ்லாம் அவங்களுக்கு அவங்க 2 பேரில் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு அதுக்கு அடுத்தாப்பில் இவங்களுக்குரிய சிகிச்சையை வந்து நம்ம துவங்கி எடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து தான் மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும். எப்பொழுதுமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து இந்த மாதிரி குழந்தை பேரின்மை இருக்குது அப்படின்னா அம்மாவை கூட்டிகிட்டு வர்றது, இல்லைன்னா வந்து தான் மட்டும் தனியாக போகிறது, அப்படி இல்லாமல் கணவனும் மனைவியும் சேர்ந்து போகிறது, மருத்துவரை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேரும் 2 பேருக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளணும். பெருவாரியாக வந்து அழுத்தங்கள் வேறு இடத்து மாமனார்கிட்ட இருந்து மாமியார்கிட்ட இருந்து அவங்களெல்லாம் ஒருத்தராக சொல்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம போய் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி உளவியல் ரீதியான அழுத்தத்தோடு
போய் மருத்துவர்கள்ட்ட போகிறதும் வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காது. இப்படியெல்லாம் வைத்துக்கொள்ளணும். சரி, உணவு என்ன மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி என்ன சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி, நமக்கு சினை முட்டை வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அடைப்பு இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஹார்மோன்களில் ஏதாவது குறைவு இருந்துக்கலாம். இதற்கான எந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இனிப்பை முடிந்த வரைக்கும் குறைச்சிடணும். ஏன்னா இனிப்பு நிறைய எடுக்கிறது பல பெண்களுக்கு இந்த பிரச்சனையை உண்டாகுது. அதனால் நேரடி சர்க்கரை, நேரடி இனிப்பு வேண்டாம். அதுவும் குறிப்பாக சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னா இனிப்பு உணவுகளை தவிர்த்துடணும். கிழங்கு நிறைய எடுக்கக்கூடாது, நிறைய மாவு பண்டங்கள் எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுக்க வேண்டியது வந்து மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை வந்து மாதுளம்பழச்சாறாக எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் வந்து ஒரு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட மாதுளம்பழ முத்துக்களை வந்து ரெகுலராக எடுத்துக்கொள்ளது வச்சுக்கலாம். கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். எல்லா கீரைகளும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கருமுட்டை, சினை முட்டை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது வந்து நிறையா தெரிய வருது. இப்போ இயல்பாக பொதுவாகவே நம்ம கருத்தரிக்க விரும்பக்கூடிய தம்பதிக்கு வந்து பெண்ணுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வேணும்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து ஃபோலிக் டேப்லெட் எழுதி கொடுக்குறத பார்த்துருக்கலாம். இந்த ஃபோலிக் ஆசிட் இயல்பாக நிறையா இருக்கிறது கீரைகளில் நிறையா இருக்குது, பயிறுகளில் இருக்குது. ஸோ கீரை நிறையா எடுத்துக்கிறது, பயிறு நிறையா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி உணவை நம்ம வைத்துக்கொள்ளணும். உடல் எடை கூடாமல் பார்த்துக்கொள்ளணும். உடல் எடை இன்றைக்கி வந்து நிறைய இளம்பெண்கள் வந்து உடல் எடை கூட இருக்கிறதுனாலே இந்த கருத்தரிப்பு தாமதம் இருக்குது. ஸோ அப்போது உடல் எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அதற்குரிய உணவு பயிற்சி, அதுக்குரிய உடல் பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். நல்ல பிராணாயாம பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். மூச்சு பயிற்சி எடுக்க எடுக்க அந்த மூச்சு பயிற்சியில் வந்து நம்மளுடைய உடல் முழுக்க அந்த சமான வாயு நல்லா உள்ளே போகும்போது ஒட்டுமொத்தமாக ஹார்மோன்கள் சீராகிறதுக்கும் சினை முட்டையினுடைய வளர்ச்சி கூடுதல் இருப்பதற்கும் அந்த பிராணாயாம பயிற்சி உதவியாக இருக்கும். நிறைய நடைப்பயிற்சி, பெல்விக் ஃப்ளோருக்கு நல்ல பிளட் ஃப்ளோ போகணும், சினைப்பையிலையும் சரி கருப்பைக்குள்ளேயும் நல்ல ரத்த ஓட்டம் வரணும்னா நிறைய நடை நல்லா இருக்கணும். ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு கருத்தரிப்புக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எந்த விதமான இதுவும் இல்லாமல் நல்லா அதனுடைய கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளம் ரீதியாக மன ரீதியாக எனக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு உறுதி வந்து மிக மிக அவசியமான விஷயம். ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு உடலுறவு, மகிழ்ச்சியான தாம்பத்தியமும் வைத்துக்கொண்டு உள்ளத்தில் எனக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி கிடைக்குங்கிறதையும் வைத்துக்கொண்டு உணவுலையும் வாழ்விலையும் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக உரிய சிகிச்சையில் விரைவாக குழந்தை பேறு கிடைக்கும். சாந்தினி, தீரன் சின்னமலை வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போரிடுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேலப்பன் அப்படின்னு ஒருத்தர். இந்த வேலப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மிலே இருந்துட்டு அவங்களுக்கே எதிர்த்து எல்லா தகவல்களும் தீரன் சின்னமலை பார்த்துருக்காரு. பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ஒரு கருப்பு ஆடுன்னு சொல்லலாம். அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அவரை சுட்டு கொண்டுட்டாங்க வேலப்பனை. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தீரன் சின்னமலை அப்புறம் அவரோட சகோதரர் எல்லாரையும் வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்க, சங்ககிரியில் சிறைப்பிடிச்சு அடைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிட்டிஷோட ரூல்ஸை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்திருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தீரன் சின்னமலை அவரோட சகோதரர்கள் 3 பேரையும் வந்து சங்ககிரியில வந்து தூக்கில இட்டாங்க. அதாவது 31 ஜூலை 1805 வந்து 3 பேரையும் வந்து தூக்கில இட்டுட்டாங்க. ரொம்ப சோகமான செய்தி தாராம். இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் தேதி 8வது மாதம் 2015ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் 11ஆம் நாள். இன்று என்ன விசேஷம் என்றால் வரலட்சுமி விரதம் மற்றும் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். மேலும் மாலையில் நடராஜர் அபிஷேகம். எனவே எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல திருநாளாகவே காணப்படுகிறது. முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு வீட்டில் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று இருந்தாலே இன்றைய உண்டான நாளுக்குடைய நல்வ பலன்களை பெறுவீர்கள். இப்பொழுது ராசி பலன்களுக்கு பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பில் தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள். எடுத்த காரியத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஜெயம் ஏற்படும், அனுகூல பிராப்தங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. முன்னேற்றத்தின் சீரும் சிறப்பும் உங்களையும் உங்கள் சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். கண்டிப்பாக அசையா பொருள் சேர்க்கை மனதிற்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அனாவசிய விஷயத்தில் தலையிடக்கூடாது, பிறருக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். குடுக்கல் வாங்கலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகளுக்கு சிலருடைய பிரச்சனைகள் மூட்டி விடக்கூடிய அமைப்பு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயத்திலும் சிறிது வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. ஆனால் மனம் தேவையில்லாத ஒரு விதமான பதட்டம், பயம் என்ற விஷயத்தினால் நீங்களாகவே வம்பை விலை கொடுத்து வாங்கி கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் கவனமாக பேசுங்கள். சாதாரணமானவர்கள் என்று நினைத்து யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக பொய் பேசாதீர்கள். சிலருக்கு பொய்யான உத்தரவாதங்களை கொடுக்காமல் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். வாய் வார்த்தைகளில் அதிக கவனம். முடிந்தால் விநாயகர் தரிசனம் பெரும் யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் உத்தியோகம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். உத்தியோகத்தில் நல்ல அமைப்புகள் சீரும் சிறப்புமாக ஏற்படுவது, மனசஞ்சலங்கள் தீர்வது, கடன் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல வழி காட்டுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத தலையீடு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், புது பொருள் சேர்க்கை, அசையா பொருள் சேர்க்கை, வீடு வாகனம், வண்டி வாகனம் மாற்றங்கள், இருக்கின்ற வேலையிலிருந்து வேறு வேலைக்கு செல்வது, புது உத்தியோக மாற்றங்கள், வியாபாரத்தில் புது யுக்திகள் பிறப்பது, வியாபாரத்தில் புது முயற்சிகள் எடுப்பது, புதிய ஒப்பந்தங்கள் இடுவது, நல்ல சுபகாரியத்திற்கு உண்டான செலவினங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், லாபத்தின் அளவு, சுப வரவுகளுக்குண்டான நல்ல செய்தி, அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது, குடும்பத்தில் இருந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது, எது எடுத்தாலும் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் குடும்பத்தில் நிவர்த்தி ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றம் பெரும் யோகத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். எல்லா விஷயமும் அனுகூலம், தொழிலில் ஏற்றம், சுபகாரிய அமைப்பு, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது, அந்யோன்யம் அதிகரிப்பது, அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு பெரும் பாராட்டுகள் கிடைப்பது, அரசு கௌரவம் கிடைப்பது, படைப்பாளிகளுக்கு யோகமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் சங்கட நிவர்த்தி, உத்தியோகத்தில் பெரும் அமைப்புகள், உங்கள் முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, அனுகூல அமைப்புகளுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றங்கள், அவசியமில்லாத இரவு நேர பயணத்தில் மட்டும் சிறிது கவனம், யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள், மேலும் புதிய ஒப்பந்தங்கள் தைரியமாக இறங்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானம் வலுப்பெற்றுள்ளதனால் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மதிப்பு மரியாதை கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புக்கு கௌரவம் ஏற்படுவது, அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவது, மனசஞ்சலங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோக மாற்றம்,
வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறு, உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு சந்தோஷ கீர்த்தியாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனம், ஒத்த தலைவலி, தலை தொந்தரவுகள், அதிக எச்சரிக்கை, தேவையில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும், அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை, துக்கக்காரிய பயணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் குடும்பத்தார் பேச்சை சிறிது கேட்பதும், பொறுமையாக இருப்பதும், அவசரகதி வேண்டாம், சட்ட சிக்கல் உள்ள அமைப்பிலிருந்து சிறிது பதுங்கிக் கொள்வதும், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற உணர்ச்சி வசப்படுவது சிக்கல்களை தோற்றுவித்துவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சுபவரிய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. கடன் பருவக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. அவை சுப செலவுகளாக காணப்படுகிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்தவித அமைப்பும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெரியோர் மற்றும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரம் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், முன்னேற்றத்தின் சீரும் சிறப்பும் படிப்படியாக நல்ல முன்னேற்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, ஜெயமான அமைப்பு, லாபமான அமைப்பு, உத்தியோகத்தில் சீரும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோம்பலால் நல்ல அமைப்பை தவற விட்டு விடாதீங்கள். லாபமான நாளாக காணப்படுவதனால் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் திடீரென்று ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர் தீரன் சின்னமலை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அருமை பெருமைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அருமை பெருமைகள் பற்றி நிறைய பார்த்தோம். இதோட நம்ம கிளம்பிய டைம் வந்துச்சு, கிளம்பலாமா? தாராளமாக கிளம்பலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரீடம் ஃபைட்டர் அவங்க செஞ்ச சாதனைகள் பற்றிலாம் நாங்கள் பேச வரோம். அண்ட் திஸ் இஸ் சாந்தினி மதிவாணன் அண்ட் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 90 காலை. பாய். Thank you.